படித்தவங்ககிட்ட சரி படிக்காதவங்ககிட்ட சரி ஒரு காமனான ஒரு தவறான பழக்கம் என்ன அப்படின்னா பிபிஓ சுகராக வந்தால் என்னென்னா ஒரு வாரம் ஒரு மாதம் டேப்லெட் எடுத்து அதுக்கு நிறுத்திடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை டேப்லெட் எடுக்கிறது வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்டு, அதனால் அதை வேணாம் அவாய்ட் பண்ணுறாங்க. கட்டாயமாக இல்லை, ரொம்ப தப்பு. என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் டேப்லெட்டும் இன்ஜெக்ஷன் எடுக்கிறத உள்ள சைடு எஃபெக்டை விட நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிறதும் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ரொம்ப அதிகம். பொல்யூஷன் இல்லாத இடமே கிடையாது. அதே மாதிரி மருந்தடிக்காமல் இல்லை கலப்படம் இல்லாமல் சாப்பாடு இல்லவே இல்லை. அதில் இருக்கிற சைடு எஃபெக்டை விட ஒரு டேப்லெட் ரெகுலராக எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட் இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம நிறுத்துறதுனால வரக்கூடிய பாதகங்கள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் என்னென்னா ரெண்டு பண்ண முடியும். ஒன்று, நான் வந்து சுகருக்கு 2 டேப்லெட் சாப்பிட்றேன், 3 டேப்லெட் சாப்பிட்றேன், இன்சுலின் போடுறேன் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை முறை, அதாவது சாப்பாடு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா இன்சுலினை குறைக்க முடியும். 4 டேப்லெட் 1 டேப்லெட் ஆக்க முடியும். நீங்கள் ரொம்ப பயங்கரமான தீவிரமான ஏதாவது வழிமுறைகளை பின்பற்றிங்கன்னா கட்டாயம் ஸ்டாப் பண்ண முடியும். பட் இன்னைக்கு நிறுத்திட்டீங்க, எல்லாம் சரியாக போச்சு, பழைய மாதிரி நம்ம மாறணும், அதிகமான சாப்பாடு இது கூட பேச இல்லைன்னா அடுத்த ஒரே மாதத்தில் இன்சுலின் தாண்டி போயிடும். அப்படிங்கிறப்ப எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பிபிஓ இல்லை சுகரோ டேப்லெட் எடுக்கணும் அப்படின்னா எடுங்க, வாழ்க்கை முறையை மாற்றுங்க. கட்டாயமாக வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட ஆயுள் வந்து கூடியிருக்கு. அது காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேர் வந்து கரெக்டான வந்து சமயத்தில் ஹெல்த் செக்அப் பண்ணியோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தோ மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றங்கள்னால மட்டும்தான் வந்து 70 வயசு 75 வயசு வந்து இன்னைக்கு ஊருக்கு 100 பேர் 100 பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து மருத்துவ முறைகளை வந்து கரெக்டாக நம்ம கடைபிடிக்கிறோம். நிறைய வந்து முன்னேற்றங்கள் இருக்கிறனால தான் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி வயது வந்து அதிகமாகுது. ரைட். அடுத்தது வந்து இன்னொன்று, நீங்கள் சார் வந்து கேட்டீங்க, அதாவது எவ்வளோ பேர் வந்து ட்ராமாவில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே ஓப்பனிங்காக சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடென்ட் ஜோனில் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது. ஏன்னா டிராஃபிக் வந்து சவுத்து வந்து கேரளா போகணும் இல்லை தமிழ்நாடு சவுத்து போகணும்னா இது ஒன்று தான் ரோடு. எல்லாமே வெஹிக்கிள், யாருமே 100 கம்மி போகிறதில்ல. அதில் நம்ம தப்பு பண்ணுறோமோ இல்லையோ, பின்னாடி வர முன்னாடி பண்ண தப்பு பண்ணாலும் வந்து ஆக்சிடென்ட் ஆனால் நம்ம தான் போகிறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் போடுறதில்ல. சரி, போட்டாலுமே அடிபடுதுன்னு நீங்கள் 100 பேர்த்துல ஒருத்தருக்கு அடிப்படை தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா அது போகிற ஸ்பீடு, பின்னாடி வர காரோ பஸ்ஸோ அடிக்கிற வேகத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம கையில் இல்லை. பட் நிறைய விஷயங்களில் வந்து நம்ம பாதுகாப்பாக போகிறோம் அப்படின்னாவே, சீட்டு பெல்ட்னா சீட்டு பெல்ட்டு, ஹெல்மெட்னா ஹெல்மெட்லாம் போட்டோம்னாவே கட்டாயம் நம்மளால் வந்து ஒரு உறுதியான பாதுகாப்பு கிடைக்க முடியும். ஸோ நம்ம இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஒன்று ஹெல்மெட்டு அந்த மாதிரியான பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னென்னா, இன்னைக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி சொன்னீங்கன்னா ஓகே, ஒசூரில் வந்து ஒரு சிறப்பான மருத்துவங்கள் இல்லை, அதனால் பெங்களூர் தான் போகணும்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து சார் அழகாக சொன்னாங்க, இருக்கிற போக்குவரத்தில் இன்றைக்கி கோல்டன் அவருங்கிறது வந்து எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் சரி, அதாவது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதா இருக்கலாம், ஒரு சரியான சமயத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னாவே 90% காப்பாற்ற முடியும். 10% மட்டும்தான் வந்து சிவியரிட்டியை பொறுத்து. அந்த 90%க்குள்ள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னாவே உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் வந்து இன்னைக்கு எல்லா சிகிச்சைகளுக்கும் நம்ம பெங்களூர் போகணுமா அப்படின்னு இல்லவே இல்லை. இன்னைக்கு வந்து ஒசூர்லேயே கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு வந்து நிறைய பேரை பார்க்குறோம். அதாவது அதுவும் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய நல்லா படித்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெங்களூர் மாதிரி நகரங்களில் தான் வந்து நமக்கு நல்ல சிறப்பான வசதிகள் கிடைக்கின்றாங்க. அது இல்லவே இல்லை. ஓசூர் மட்டும் இல்லை, இன்னைக்கு சேலத்துலேயும் சரி, எல்லாமே இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில் வந்து சிறப்பான மருத்துவ கட்டமைப்பு முன்னேறிட்டு வருது. அதனால வந்து லோக்கலில் உள்ளவங்க வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து உறுதியாக வந்து நம்பி போகலாம், சிறப்பான மருத்துவங்கள் கிடைக்கும்.